தமிழ் மக்கள் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மத்துக்கும் ஹிந்துவிசமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். நம்ம அதை கடந்து போகணும். அதை வந்து நம்ம அழிச்சிடணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதான் நம்ம வேலையா? இப்போ வந்து அடுத்த 30 வருஷத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் மாறி இருக்கா, காலேஜ் மாறி இருக்கா? இப்ப ஈரான்ல வார் வருது, பெட்ரோலும் கேஸும் ஏறப்போகுது. அதுக்கு என்ன பண்ண போறோம்? அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, ஒருத்தனுக்கும் இங்க வேலை இல்லை. அதெல்லாம் யோசிப்போமா? இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் போடுற ஒரு கேம் இருக்குல்ல, நீங்க வந்து இந்தியாவில் இது எல்லாத்தையும் பேசாம சனாதன தர்மமா, இந்துத்துவாவா, ஜாதியா, மதமா இதுலயே இருங்கன்னு சொல்ல வைக்கிறது ஒரு பெரிய ட்ரிக். இதுல தமிழ்நாடு விழக்கூடாது. அதனால உதயநிதிக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த சனாதன தர்மம் ஒழிக்கணும், அழிக்கணும், இதெல்லாம் வந்து இருக்கட்டும். இது வந்து நம்ம பாலிடிக்ஸை டிஃபைன் பண்ணக்கூடாது. நம்ம பாலிடிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, அவங்க கேம் எல்லாம் ஆடாம உண்மையிலே வளர்ச்சிக்கான தேவை என்ன, ஊருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப விஜய் வந்திருக்காரு, விஜய் என்னெல்லாம் செய்ய போறாரு, நம்ம அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், இல்ல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை எப்படி இருக்கலாம், இதுதான் நமக்கு தேவை. இந்த சனாதன தர்மம்னா என்ன, அது எதுக்காக அந்த வார்த்தை நம்ம ஊர்ல புழக்கத்துக்கு வருது? அதே மாதிரி உதயநிதி தான் ஃபர்ஸ்ட் பேசினாரா, இல்ல திருமாவளவன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், சனாதன தர்மம் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய இயக்கங்கள் ஐடியா, அந்த பேரை வச்சுதான் பிராமணன், சத்திரியா, வைசியா, சூத்ரா, தலித்துன்னு இவங்க அடுக்குறாங்க. அதுல இருந்து தான் அந்த தீண்டாமை எல்லாம் வருது. ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து திருமாவளவன் பேசும்போது அதை எதிர்த்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க? ஏன் வந்து உதயநிதி பேசும்போது அது வராங்கன்னா, உதயநிதியை தாக்கும் போது அது திமுக தான். ஆனா திருமாவளவன் தாக்குனீங்கன்னா அது ஒட்டுமொத்த தலித் சமூகத்தையே முன்னாடி கொண்டு நிப்பாட்டிடும். அப்ப அவங்க நியாயமா சில விஷயங்கள் கேட்பாங்கல்ல, நீங்க சொல்ற சனாதனத்துல நாங்க இருக்கமா இல்லையா, நாங்க சாப்பிடுற சாப்பாடு இருக்கா இல்லையா, நாங்க கும்பிடுற சாமி இருக்கா இல்லையா, எங்களோட சடங்குகள் அந்த சனாதன தர்மத்துல இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைப்பாங்க, திமுகவை தாக்குறது தப்பு கிடையாது, ஆனா திருமாவளவனையோ தலித் மக்களையோ நீங்க தாக்குனீங்கன்னா தமிழ்நாடே ஃப்ரண்ட்ல வந்து நிக்கும். ஸ்ட்ராட்டஜி புரியுது இல்ல? இந்த சனாதன தர்மம்ங்கிற வார்த்தையே நமக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஒரு விதமான வழிபாட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே ஹிந்துவிசம்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த டெஃபினிஷனை மீறி எதுக்காக ஹிந்துத்துவான ஒரு டெஃபினிஷன் வந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த இந்துத்துவாக்கு மேல சனாதன தர்மம்ங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு? ஏன் ஹிந்துவிசம்னு சொன்னா பத்தாதா? ஏன் வார்த்தை மாறிக்கிட்டே இருக்கு? அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடையாளம் வேற. ஹிந்துவிசம்ங்கிறது ரொம்ப செக்யூலர், அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். நானும் ஹிந்து தான், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஹிந்துவா இருப்பாங்க. ஈவினிங் முருகன் கோயில் போயிட்டு ஈவினிங் திருப்பி வந்து சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு, அதுதானே நம்ம ஊரு. ஸோ இதான் ஹிந்துவிசமோட டெஃபினிஷன். இதுக்கு வந்து இந்த பியூரிட்டி, புனிதம், வெஜிடேரியன், ராமர், ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து புனித இடத்துக்கு கொண்டு போகணும்னா அப்ப இந்துத்துவாங்க ஒரு டேக் வேணும். ஹிந்துத்துவாவோட பிராண்டு இந்தியா பூரா நாசமாயிருச்சு, உலகம் பூராவும் நாசமாயிருச்சு. ஏன்னா அமெரிக்காவிலேயே வந்து ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும்னு அங்க கம்ப்ளைண்ட் போயிருக்கு ட்ரம்ப் கிட்ட. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சனாதன தர்மம்னு ஒரு வார்த்தை கொண்டு வராங்க. அந்த வார்த்தையை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல. சனாதன தர்மம்னு இருக்கா, ஏதோ தர்மம் கர்மம் அப்பெல்லாம் நல்ல வார்த்தை போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்கள்லாம் இந்த சனாதன தர்மம்ங்கிற வேர்டு எல்லாம் யூஸ் பண்ணாம நமக்குன்னு ஒரு ஹிந்துவிசம்னு ஒரு வேர்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்ல எல்லாம் நம்ம மாட்டாம இருக்கும்.